ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சிலை வழிபாட்டிற்கும் சூன்யத்திற்கும் நிகரான பாவம் என்று சொல்கிறது. அதை யோசித்து பார்த்தால் சவுலின் வாழ்க்கையிலே அவர் வாழும் காலத்திலேயே அது அப்பட்டமாய் நடந்தேறி ஒரு காட்சியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7 முதல் 9 வார்த்தைகளை வாசிப்போம். பின்பு சவுல் தம் பணியாளரிடம், குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். கலகம் செய்வது சூனியத்திற்கு சமம். சூனியக்கார்ட்ட போய் குறி கேட்குறாரா? அப்போ எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சாமி சொன்னாரோ கீழ்ப்படியாமையினால் சூனியக்கார நிலைமைக்கு போய் விடுகிறார். சூனியக்காரனை தேடி போகிற நிலைக்கு உள்ளாகிறார். அதே போல 19-13 வாசிங்களேன். மீகால் குடும்ப சிலையை எடுத்து குடும்ப சிலையை எடுத்து ஐடல் பெசல் என்கிற எபிரேய சொல்லுக்கு தங்களுக்கு தாங்களே தங்கள் குடும்பத்திற்கென்று சிலைகளை உருவாக்குவார்கள். எபிரேய மொழியிலும் அல்லது மற்ற மொழி சொல்லுகிற வார்த்தை தெராஃபிம் என்று சொல்வார்கள். தெராஃபிம் என்று சொன்னால் இப்படி மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு கவசமாக வச்சுக்கிறது. கடவுளுடைய சிலையை பட்டயமாக வெள்ளி தகடில் இதயம் தலையெல்லாம் செஞ்சு ஒப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கடவுளுடைய உருவத்தை அந்த பட்டயத்தில் செஞ்சுக்கிறது, அந்த தெராஃபிம் உருவாக்குறது. மீகால் சவுளுடைய அரசனுடைய மகள், தாவீதுக்கு மருமகளாக கொடுக்கப்பட்டவள். தொடர்ந்து வாசிங்க. அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டு தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள். தாவீதை பிடித்து வர சவுல் தூதரை அனுப்பிய போது அவர் நோயுற்றிருக்கிறார் என்றாள். மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி, நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் குடும்பச் சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டுத்தோலும் இருக்க கண்டனர். சவுல் மீகாலிடம், என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார். சிலை வார்ப்பு சிலையை அந்த இடத்துல வைக்கிறார். அதாவது தெராஃபிம் என்ற வார்த்தை பயன்படுகிறது. சவுலின் வாழ்நாளிலேயே அவன் சூனியக்காரன், அவன் சிலை வழிபாட்டுக்கு எரிகிறோன் என்ற காட்சியில் இருக்கிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதான் அதை சுட்டி காட்டுகிற ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. அதே போல பழிகளை விட கீழ்ப்படுதல் மேலானது என்கின்ற 22ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதி, தீர்ப்பு பகுதிக்குள்ளாக வருகின்ற விளக்க உரையில் பேசும்போது மெக்கார்டர் என்ற உலக புகழ்பெற்ற 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்ற புத்தகங்களுக்கு விளக்க உரை எழுதியவர், மிகச்சிறந்த விவிலிய வல்லுனர். அவர் சொல்லுவார், பழிகளினால் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது என்பதில் மிகச்சிறந்த வாதத்தை முன்வைக்கிறவர்கள் இறைவாக்கினர்கள். இறைவாக்களுடைய புத்தகங்களை வாசித்தோம் என்றால் உங்கள் ஜெபங்களை நிறுத்துங்கள், அது சப்தமாய் இருக்கிறது. உங்கள் பாடல்களை நான் அருவருக்கிறேன். நீங்கள் கரங்களை உயர்த்தி என்னை நோக்கி வேண்டும் போது உங்கள் குரலை நான் கேட்க மாட்டேன், என் முகத்தை நான் திருப்பிக் கொள்வேன் என்று ஆமோஸ் புத்தகத்திலும் ஓசே புத்தகத்திலும் அடிக்கடி இந்த வசனங்கள் வருகிறது. மீகா புத்தகத்தில் அதைவிட கொடுமையாக இருக்கிறது. அது நீங்கள் ஆமோஸ் புத்தகத்தில் எப்போ முழுமதி நாள் நிறைவு வரும், எப்போ அமாவாசை முடிவரும், அதனால் நோன்பு நாட்கள், ஜெப நாட்கள் முடிஞ்சவுடனே கள்ளத்தராசை வச்சு லாபம் சம்பாதிக்கலாம், திருட்டு பொருளை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அல்லது பதரை நெல்லுன்னு சொல்லி வித்தியாமக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஜபத்துக்கும் இங்கே வாழ்கிற வாழ்க்கை என்னையா பயன் இருக்குது, என்னையா பொருள் இருக்குது, என்னையா சம்பந்தம் இருக்குது என்று கேள்வி கேட்பார்கள். அந்த இறைவாக்கு துணி இந்த இடத்தில் ஒழிக்கிறதை பார்க்குறோம். பழியை விட கீழ்ப்படுதல் மேலானது என்பதனால் கீழ்ப்படுதலே உள்ளார்ந்த ஆன்மீக வழிபாடு என்பதை சொல்வது இறைவாக்கு தன்மையின் வார்த்தைகள். இந்த இடத்திலே சாமுவேல் ஒரு குருவாகவோ நீதித்தலைவராக அல்லாமல் ஒரு தலைச்சிறந்த இறைவாக்குனராக அங்கே நின்று இறை வார்த்தையை உரைக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வார். சவுல் ஏன் ஆண்டவரை புறக்கணித்தார், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார் என்று முன்பு நான் கேட்டேன். அதற்கு சின்ன விளக்கங்களை கொடுத்தேன். அந்த பகுதியின் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். மிஸ்கைடட் ஃபியர் என்று சொல்கிறார். தவறாக வழிகாட்டுகிற, தவறாக வழிநடத்துகிற ஒரு அச்சுறுத்தல், அச்சம்
சவுல் மனதில் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்து அகிலத்திற்கும் அண்டையும் அயலாருமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்ற ஒரு காரணத்தை நான் சுட்டி காட்டினேன். குறிப்பாக லேவியர் 19:14 வாசிப்போமே. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். 25:17 வாசிங்களேன். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது, கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இணைச்சட்ட 6:13 வாசிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு நட, யாவே ஈரே, ஆண்டவருக்கு அஞ்சி நட. ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு அஞ்சி நட. அதே போல 24 வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்தின் 24 வசனம். நமக்கு இன்று இருப்பது போல என்றும் நலமாகும் பொருட்டும், நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும், நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படி இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். 10:12 வாசிப்போம். இணைச்சட்ட நூல் 10:12. எனவே இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து. ஆண்டவருக்கு அஞ்சி 20ஆம் வசனம். அதே 10ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். விவிலியம் திரும்ப திரும்ப சொல்கிறது, நீ ஆண்டவருக்கு அஞ்சு, ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு. சாமுவேல் அதான் சொன்னார், தன் வாழ்க்கை முழுவதும் ரத்தன சுருக்கமாக சொன்னார், ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி அவர் வழிகளில் நடந்து நேரிய வழியில் நடந்து என்று அவர் விளக்கம் சொல்வார். அதை சவுல் செய்ய தவறினார். யாருக்கு அஞ்சினார்? எல்லாருக்கும் அஞ்சினார். உதாரணத்துக்கு பாருங்களேன், மார்க் 11:32 வாசிப்போமே. சும்மா ஒரு பற்றுறுதி வார்த்தைகளை சொல்லுகிறேன். மார்க் 11:32. அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானில் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களுடைய பேசிக்கொண்டனர். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மக்களுக்கு அஞ்சும் பரிசேய கூட்டம் உண்மையை மறைக்கிறது. அதேமாதிரி பாருங்க, யோவான் 7:13 வாசிப்போமே. யூதர்களுக்கு அஞ்சியதால் எவரும் அவரை பற்றி வெளிப்படையாக பேசவில்லை. மக்களுக்கு அஞ்சி அவர் ஆண்டவர், அவர் போதகர், அவர் மெசியா என்ற உண்மையை பேச அஞ்சினார்கள். மக்களுக்கு அஞ்சும்போது உண்மையை நாம் மறைந்து போகிறோம், ஆண்டவருக்கு அஞ்சும்போது உண்மையை உறக்கச் சொல்கிறோம் என்பதை சவுல் மறந்து போகிறார். அதே போல் பாருங்கள், இந்த பொருளாதார நலன்களை முன்னிட்டு பொருளாதார பிரதிபலன்களை எதிர்பார்த்து ஆண்டவர் மறந்தார் என்று இன்னொரு காரணத்தை சொன்னேன். 1 திமோத்தி 6:10 வாசிப்போமே. 1 திமோத்தி 6:10. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். பொருளாசையை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அருமையான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிக்கணும். பொருளாசை இல்லாமல் இருக்கணும்னு பைபிள் சொல்லலை. பொருளாசை அதீதமாக போகும்போது, அளவு கடந்து போகும்போது, காசு கண்ணை மறைக்கும் போது எல்லா பாவத்திற்கும் அது அடித்தளமாய் மாறுகிறது, ஆணிவேராய் மாறுகிறது. 30 வெள்ளிக்காசாக ஆசைப்பட்டதனால் ஒரு மெசியாவை ஒருவன் காட்டி கொடுத்தான் இல்லைங்களா? 30 வெள்ளிக்காசுக்காக விற்றதில் அத்தனையும் ஆண்டவருக்கு வைக்காமல் ஒரு பகுதி தனக்கென்று வைத்து ஆண்டவரின் தூதர் முன்பாக பொய் சொன்னதனால் சுருண்டு விழுந்து மடிந்து போனான். அனனியா சபிரா பற்றி திருத்தூதர் பணிநூல் சொல்கிறது இல்லைங்களா? இறைவனுடைய தூதர்கள் ஆண்டவரின் பெயரால் ஜெபித்து கரங்களை வெறிக்கும் போது தூய் ஆவி இறங்கி வருவதை கண்ட சீமோன் என்கிற மந்திரவாதி, இந்த கொடை எனக்கும் தாருங்கள் என்று சொல்லி கடவுளின் கொடையை காசு கொடுத்து வாங்க பார்த்தான். அவன் சபிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையினால் தாக்கப்பட்டு பார்வையற்ற மனிதனாய் மாறிப்பானான் என்று சொல்கிறது. பொருளாசை என்பது மிக ஆபத்தான ஒன்றாகிற விவிலியம் சுட்டி காட்டுகிறது. பொருள் சேர்ப்பதோ, விவேகமாய் பொருளை ஈட்டுவதோ, தொழில் முனைவதோ, தொழிலில் முனைவதில் முன்னெடுப்புகளை எடுப்பதோ தவறே அல்ல. ஊறுகானா ஊறுகாயாக இருக்கணும், சோறுனா சோறாக இருக்கணும். ஊறுகாய் இருக்கும் இடத்துல சோறும், சோறு இருக்கிற இடத்துல ஊறுகாய் இருந்தால் வயிறு கெடும், உடல்நலம் கெடும், வாழ்வு சிறக்காது, நாள் முழுவதும் நிம்மதியாக தூங்க முடியாது. அதைத்தான் சவுல் உணர்ந்து கொள்ளாமல் தவறிப்போனார் என்று இந்த 2 வசனங்களும் சுட்டி காட்டுகிறது. தந்தை அவர்களே, இந்த 22, 23 2 வசனங்கள் அழகான கவிதை நயமிக்க வரிகள், நறுக்கென்று சொல்லிய அந்த நீதி என்றெல்லாம் அழகாக இருக்கின்றது. இந்த 2 பகுதிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தருகின்ற பாடங்கள் என்னவாக இருக்கும்? ஏறக்குறைய இந்த 4 இருவரிகளை கொண்ட கவிதை 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒழுக்கவியல், இறையியல், ஆழமான வழிபாட்டியல் எல்லாம் அடங்கியிருக்கு நம்ம முன்ன சொன்னோம். இதன் இன்றைய வாழ்வுக்கு என்ன பொருந்தும்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது
3 கருத்துக்களை நம்ம வைக்கிறோம். அதோடு நம்ம நிறைவு செய்வோம். மெக்கார்ட்டர் என்கின்ற உலக புகழ்பெற்ற விளக்கு உரையாளர் சாமுவேல் 1:2க்கு அற்புதமான விளக்குரை எழுதியிருக்கிறார். அவர் இந்த பகுதி குறித்து சொல்லும்போது 2 கருத்துக்களை முன்வைக்கிறார். ஒன்று, ஒரு காலகட்டத்தில் இறைவாக்கினர்கள் பழி செலுத்துவதனால் என்ன பயன் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஏனென்றால் பழி செலுத்தி பயனுள்ள வாழ்வு வாழவில்லையே என்கின்ற அங்கலாய்ப்பும் ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள்ளாக. அந்த உச்சக்கட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாகத்தான் இந்த வசனம் வருகிறது என்று அவர் குறிப்பிடுவார். பழியை விட கீழ்ப்படிதல் மேலானது. பழி முக்கியம், ஆனால் அதை விட கீழ்ப்படிதல் மேலானது என்று சொல்வார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் நம்முடைய வாழ்வு பவுலடிகளார் சொல்லுவார், பழியின் ரத்தமென என் வாழ்வு வார்க்கப்படுகிறது என்று சொல்வார். உங்களையே நறுமண பழியை ஆண்டுக்கு ஒப்புக்கொடுங்கள், ஆஃபர் யுவர் வெரி லைஃப்ஸ் எஸ் அ ஃப்ராக்ரண்ட் ஆஃபரிங் என்று அவர் சொல்லுவார். நாம் நாக்கை நீட்டி நன்மை வாங்கினால் மட்டும் பத்தாது, கையை நீட்டி தர்மம் செய்யவும் வேண்டும். அதுதான் திருச்சபையுடைய அழகான அந்த அன்பின் ஆண்டவர் உட்கொண்டவர்கள் அன்புக்கு அழைக்கப்படுகிறோம், மன்னிக்கு அழைக்கப்படுகிறோம். நமது பொது வாழ்வு என்பது அரைமண திருப்பலியினுடைய நீட்சி. ஒரு முறை என்னுடைய ஆன்மீக குருவாரிடம் போகும்போது அவர் ஒரு அறிவுரை ஒன்று சொன்னார். 2 வார்த்தைகள் தான் சொன்னார். அதை கிட்டத்தட்ட ஒரு வாரம் யோசித்தாலும் அதனுடைய அர்த்தம் புரியாமலே இருந்தது. லிவ் யுவர் மாஸ் என்று சொன்னார். லிவ் யுவர் மாஸ் என்று சொன்னார். அதை யோசிச்சு பார்க்கும்போது, பூசியை வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொன்னது கட்டளை. பூசி வாழ்ந்து காட்டு 2 வார்த்தை தான். யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய உண்மை அதில் அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போயிட்டேன். அந்த முதிர்ந்த ஒரு ஞானமான லெக்ரான் சந்தை சொன்ன வார்த்தை மனசு விட்டு அகலவே கிடையாது. நம்ம அன்றாடம் காண்கின்ற திருப்பலி என்பது ஒரு வாடிக்கையான வேடிக்கை நிகழ்வு அல்ல. அது ஒரு அனுபவம். ஆண்டவரை சந்தித்து அகிலத்திற்குள்ளாய் புறப்பட்டு போய் சாட்சி வாழ்வு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பொது வாழ்வு என்பது பழி வாழ்வின் நீட்சி. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுது, வாழ்க்கை பள்ளி தொடர்கிறது என்று சிலர் அறிவிப்பார்கள். அதுதான் உண்மை. கல்வாரி பள்ளி முடிந்தது, வாழ்வு பள்ளி தொடர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தால்தான் பள்ளிகளின் சிறப்பு அமையும். இல்லையென்றால் மெக்கார்ட்டர் சொல்வது போல, ஆமோஸ் சொல்வது போல, மீகா சொல்வது போல இந்த பள்ளிகளினால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏசாயா இறைவாக்கு புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் மிக பட்டவர்த்தமாக சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்கள் எனக்கு இறைச்சலாக இருக்கிறது, உங்களுடைய பாடல்கள் எனக்கு சப்தமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நோக்கி மண்டாடும் போது என் முகத்தை நான் திருப்பிக் கொள்வேன், உங்கள் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். உங்கள் கரங்கள் இரத்த கரைபிடிந்த கரங்களாக இருக்கிறது. ஏழைகள், அனாதைகள், விதவைகள் இவருடைய பணத்தினால் நீங்கள் பள்ளி செலுத்த வரும்போது அதை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மிகவும் வெளிப்படையாக சொல்வார். ஆக இந்த முதல் கருத்து மிக முக்கியமான கருத்து. பயனுள்ள பொருளுள்ள பழிவாழ்வை நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். சில பேர் குருத்துவ விருது வாக்காக பழியாகவே என்று சொல்லி கொடுப்பார்கள். அதான் உண்மையான மீனிங். குருத்துவ வாழ்வாக இருக்கட்டும், அர்ப்பண வாழ்வாக இருக்கட்டும், அல்லது இறை மக்களின் இல்லற வாழ்வாக இருக்கட்டும், அல்லது இல்லறத்திலே இருந்து உலகத்திலே இருந்து திருமணம் கொள்ளாமல் பொது வாழ்வு வாழ்கிறார்கள், துறவு வாழ்வு வாழ்வார்கள், தனிமை வாழ்வார்கள், அவர்களுக்காக இருக்கட்டும். ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். நான் ஒரு சின்ன ஒரு வாக்கியம் படித்தேன். மோட்டிவேஷன் வில் கிவ் இன்ஸ்பிரேஷன், பட் டிசிப்ளின் வில் மேக் யூ க்ரோயிங். அந்த மோட்டிவேஷன் உன்னை நெறிப்படுத்தும். அது நெறிப்படுத்தோடு நிறுவக்கூடாது. டிசிப்ளின் தான் நம்ம வளர வைக்கும், வாழ வைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மோட்டிவேஷன் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அந்த மோட்டிவேஷன் எங்கே பெற்றுக்கொள்கிறோம்? திருப்பலியில் பெற்றுக்கொள்கிறோம், மறையுறையில் பெற்றுக்கொள்கிறோம், ஜெபத்தங்களில் பெற்றுக்கொள்கிறோம். கரை விரித்து ஜெபிக்கும் போது, ஆண்டவர் உட்கொள்ளும் போது அந்த மோட்டிவேஷன் கிடைக்குது, அந்த ஓரியன்டேஷன் கிடைக்குது. அது டிஸ்ஓரியன்ட் ஆகாமல் ரீஓரியன்ட் பண்ணுறது வாழ்க்கை பணி நீட்சியாக வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. நன்றாக நினைவுக்கு வருகிறது. ரஷ்ய புரட்சியின் போது நடந்த நிகழ்வை அவர் குறிப்பிட்டு சொல்வார்கள். ஜார் மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலம் அது. குருக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி வருகின்ற பாஸ்கா திருவிழிப்புக்கு வெள்ளை உடை உடுத்தலாமா, மஞ்சள் உடை உடுத்தலாமா என்று சொல்லி விவாதம் செய்து அது கழகத்தில் முடிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் ரஷ்ய புரட்சி நடந்து அங்கே ஒரு பெரிய சமய எதிர்ப்பு கிளர்ச்சி நடந்ததை சரித்திரம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மதமும் மத தலைவர்களும் ஆழ்ந்த பொருளுள்ள தெளிவாற்றுக்கு மக்களை தயாரிக்காவிட்டால் நாம் எதிர்விளைவுகளை சந்திக்க இருக்கும். நம்முடைய வாழ்வுக்கு அடிப்படையாய் ஆதாரமாக இருப்பது திருவழிபாடு. அந்த திருவழிபாடை அர்த்தமுள்ள வகையில், பொருளுள்ள வகையில், மக்களுக்கு உகந்த வகையில் வாழ்க்கை புரட்டி போடுகிற திருப்பலியாக, வாழ்க்கை புரட்டி போடுகிற மறைவுரையாக அமையாவிட்டால் பழியை விட கீழ்ப்படிதல் மேலானது. அது முக்கியமான கருத்து. அந்த பழி என்றது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த பழியை விட கீழ்ப்படிதல் மேலானது. 2வது கருத்து நான் சொல்ல விரும்புகிறது, இப்போ கீழ்ப்படுகிறதுக்கு யோசிப்போம். பழியை விட கீழ்ப்படுதல் மேலானது. அப்போ அந்த பூச பழியை விட அல்லது எரிபலி, தகன பலிகள், மற்ற பழிகளை விட கீழ்ப்படுதல் மேல்னாக்க கீழ்ப்படுதல் அவ்வளோ முக்கியமா என்ற ஒரு கேள்வி வரக்கூடும். இன்று இளைஞர்களுக்கு
படித்ததினால், பட்டம் பெற்றதனால், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுவதால், கார்ட்ராய்டு ஜீன்ஸும் crocodile டிஷர்ட்டும் போடுவதனால், அல்லது எல்லோரும் கைக்குலுக்கி சமபந்தியாய் அமர்ந்து உலா வருவதனால், அல்லது பைக்கில் அப்படி 100 கிலோமீட்டரில் பறப்பதனால் அவர்கள் நினைக்கிறார்கள் பெற்றோர்கள் கீழ்ப்படிய தேவையில்லை என்று. ஏனென்றால் அவர்கள் பட்டிக்காடு, படிக்காதவர்கள், பாமரர்கள் என்று சொல்லி. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், உன் பட்டமும் படிப்பறிவும் உன்னுடைய சொத்தும் சுகமும் அவர்கள் அனுபவத்தின் முன்பாய் கால் தூசி என்று சொல்கிறார்கள். அழகாக சொல்லுவாங்க. அவங்க அமைதியாக இருப்பது அறியாதனால் அல்ல, அடக்கத்தினால். அவர்கள் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து முடித்தவர்கள், வாழ்வின் ஒவ்வொரு சங்கடங்களையும் கடந்து வந்தவர்கள். அவர்களின் அறிவுக்கு முன்பாக எனது அறிவு ஏட்டு சுரக்காய், கறிக்கு உதவாது. எவ்வளவு உயர்ந்திருந்தாலும், எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு உச்சானுக்கு மேல் உட்கார்ந்திருந்தாலும், தாயை தந்தையை போற்று, நீ நெடுங்காலம் வாழ்வாய், உன் ஆண்டவருக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்டில் நீடுழி வாழ்வாய், உனக்கு சமாதானம் உண்டாகும் என்று இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. அதுதான் பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து நடக்கும் வித்தியை நாம் கற்றுக்கொண்டதால் தான் இந்திய துணைக்கண்டம் உலகத்தின் அத்தனை நாடுகள் குடும்பங்கள் சீரழிந்து போனாலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெற்றோரை மதிக்கிற, அவருடைய மரியாதை காட்டுகிற, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வாழ்வார்கள். நீ பெற்றோரின் பேச்சை கேட்டு கெட்டுப்போனவர்களை விட பெற்றோரின் பேச்சை கேட்டு வாழ்ந்தவர்கள் அதிகம். அந்த கணக்கெடுப்பே நமக்கு ஒரு உத்வேகத்தை தர வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்க, எந்த நேரத்திலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நட, அதற்கு அடுத்தபடியாக அன்னையும் பிதாவும் முன்னுரி தெய்வம் என்று சொல்கிற பெரியவர்களே, ஆண்டவர்களே, கற்றுவித்தவர்களை, நமக்கு அன்பு காட்டுகிறவர்களை, நம்மை விட நம்மீது அக்கறை காட்டுகிற பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான ஒரு பாடத்தை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. கீழ்ப்படிதலுக்கு அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு செய்தி எனக்காக நன்றாக நினைவிக்கிறது. ஒரு இளம் குருவானவர் பீடம் சென்றார். முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். முதல் திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு கீழே இறங்கும்போது எல்லாரும் அவருடைய கரத்தை பிடித்து முத்தம் கொடுக்க அப்படியே கூட்டமாய் குழுமி வந்தார்கள். எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு வயதான தன் தாயை பார்த்து மண்டியிட்டு காலை முத்தம் செய்தார். இந்த ஊரே அவருடைய கரத்தை முத்தி செய்யும்போது அவர் ஒரு காலை முத்தி செய்தார். அங்கே தான் குருத்துவத்தினுடைய மேன்மை அடங்கியிருக்கு. இந்த குருத்துவம், இந்த அபிஷேகம், இந்த திருப்பொழிவு, இந்த மக்களின் கூட்டம் எல்லாம் அம்மா 9 காலடியில் வருகிற ஆசிரியர்கள் வருகிறது. அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று அவருடைய பணிவான மனதை பார்த்தபோது இவர் வாழ்வார், சிறப்பார், பலருக்கும் ஆசை இருப்பார் என்ற ஒரு எண்ணம் உறுதியை மனதிற்குள்ளாக பிறந்தது. எதை சொல்லி காட்டுகிறது? அந்த பணிவும் கீழ்ப்படிதலும். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிதல் வரும். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே வாழ்வு வரும். எங்கே வாழ்வு இருக்கிறதோ வளம் வரும். அதுதான் வாழ்க்கையின் சூத்திரம் என்பதை விளியும் அடித்து சொல்கிறது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வாழ்க்கை, புரியல அப்படின்னாக்க தோல்வி. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிதல் வெற்றியின் மந்திரச்சாவி என்பதை இந்த பகுதி அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மூன்றாவதாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, முரட்டுத்தனம். கீழ்ப்படியாமை என்பது, கீழ்ப்படிதலை பற்றி இரண்டு ஆசைகளை சொன்னேன். கீழ்ப்படியாமை என்பது முரட்டுத்தனம் என்கிறது. அடமன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். முரட்டுத்தனம், அப்படி பிடிவாதம் பிடிச்சு நான் பிடிச்ச மசலுக்கு 3 கால் தான் என்றது. சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் இந்த முரட்டுத்தனமான பிடிவாதத்தினால் பல சரித்திரங்கள் சரிந்து போயிருக்கிறது. ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நெப்போலியன் அரசு கட்டில் அமர்ந்த பொழுது ஐரோப்பா கண்டத்தின் தலைவர்கள் சொன்னார்கள், ஐரோப்பிய வரைபடத்தை சுருட்டு வையுங்கள், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதை உற்று நோக்க அவசியமே கிடையாது, அவன் ஆழப்போகிறான் என்று சொன்னார்கள். அவ்வளவு வல்லமை வாய்ந்தவன், அவ்வளவு ஞானம் மிகுந்தவன், அவ்வளவு ரம்யமான காதல் கவிதை எழுதக்கூடிய கவிஞன், மிகச்சிறந்த நிர்வாகி, எல்லா இடங்களிலும் பட்டைத்திட்ட வைரமென அவன் மின்னினான். நெப்போலியன் என்றால் மகா நெப்போலியன், மகா சக்கரவர்த்தி என்று பிரான்ஸ் தேசம் இன்றைக்கும் கொண்டாடுகிறது. அவன் செய்த ஒரு தவறு, பல தவறுகளில் ஒரு தவறு, ரஷ்யா மீது படையெடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுவும் குறிப்பாக குளிர்காலத்தில் வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் பார்க்காத குளிரா, நான் பார்க்காத பனியா என்று சொல்லி படையை அனுப்பினான். 4 டிகிரியிலே மக்கள் வாழ்ந்து பழகியிருந்தார்கள். போர்களுக்கு பழக்கம் இருக்கிறது. -50 வாழ அவனுக்கு தெரியவில்லை. படுதோல்வி அடைந்தான். அங்கே ஆரம்பித்தது அவனுடைய சரிவு. அதற்கு பிறகு அவன் எழவே இல்லை. முரட்டுத்தனம், பிடிவாதம், கீழ்ப்படிய மறுப்பது, பெரியவர்களின் ஆலோசனை கேட்க மறுப்பது, இவைகளெல்லாம் நம்மை அழிவுக்கு செல்லும் வழிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்வார், பாலனோ வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், 30 ஆண்டுகள் பணிந்து வாழ்ந்தார் என்று இயேசுவை பற்றி அழகான செய்தி சொல்கிறது. விண் படைத்து, மண் படைத்து, ஆண் படைத்து, பெண் படைத்து, 12 வயதில் அத்தனை பேரையும் மயக்கி மறைகளை விளக்கி சொன்ன அந்த சிங்கம், குட்டி சிங்கம் பணிந்து நடக்கிறது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிள்ளையாய் பணிந்து நடக்கிறது. தச்சு தொழில் கத்திருக்கும், வீட்டிற்கு தண்ணி எடுத்து வந்திருக்கும், அல்லது வீட்டை கூட்டி இருக்கும், அல்லது அம்மாவோடு கரம் பிடித்து கை பற்றி வியாபாரத்துக்கு போயிருக்கும். பணிந்து நடந்தார், வாழ்க்கையை கற்றுக்கொண்டார், வாழ்க்கையின் விளிமைகளை கற்றுக்கொண்டார். 30க்கு மேல் அவர் புறப்பட்டு போகும்போது புயலாய் போனார், புரட்சியை உருவாக்கினார், கல்வாரியில் மீட்பை தந்தார். கீழ்ப்படுதல் என்பது உன்னதமான ஒரு பாடம். அந்த பாடத்தை விட்டு நாம் உலகி போனோம் என்றால் வெற்றி நம்மை விட்டு நழுவி போகிறது என்பது அர்த்தமாகும். இந்த 3 கருத்துக்களோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நல்ல ஒரு பகுதி, அருமையான ஒரு பகுதி. 2 வரி கவிதைகளில் வருகின்ற செய்திகள் மிக அழகானது. தந்தை அவர்களே, பலியை விட கீழ்ப்படிதல் என்பதை இந்த பகுதி சிரத்தி காட்டுகிறது.
இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பார்க்கின்ற பலி, அந்த காலத்து மக்கள் அவர்கள் எதிர்கொண்ட பலிகள் பல்வேறு பலிகள், எரி பலிகள், தகன பலிகள், நன்றி பலிகள், நீர்ம படையல்கள் என்றெல்லாம் இருந்தன. இன்று நாம் பங்கேற்கின்ற ஒரே பலி திருப்பலி. இந்த திருப்பலியில கீழ்ப்படிதலோடு நாம் எப்படி இன்னும் அதிகமாக ஈடுபாட்டோடு பங்கேற்கலாம் என்ற ஒரு சில உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரு சில துளிகளை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கேன். நான் அதை பேச லிட்டர்ஜிக்காரங்க கோச்சுக்குவாங்க. ஒரே ஒரு கருத்து சொல்ல போகிறேன். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 24 மணி நேரம் என்று 7 பார்க்கும்போது 168 மணி நேரம். ஒரே ஒரு மணி நேரத்தை ஆண்டவர் கேட்கிறார். திருச்சபை சொல்கிறது, கடன் திருப்பலி காணுங்கள். வாரம் முழுவதும் காரணம் இல்லை என்றாலும் கடன் திருப்பலி, ஒரு திருப்பலி 1 மணி நேரம். ஒருவேளை இந்த கடவுளுக்கு கீழ்ப்படிதோம் என்றால் அந்த 1 மணி நேரத்தை முழுமையாக கடவுளுக்கு கொடுப்போம். 7:45 எந்திரிச்சு பல்ல விளக்கத்துக்கு முன்னாடி செல்ல விளக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? 8 மணிக்கு பீரோவை திறந்து அனார்கலி போடலாமா, சுடிதார் போடலாமா, மிடி போடலாமா, மேக்ஸி போடலாமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த ஊடுத்தி அலங்காரம் பண்ணிட்டு வாயில் படை நெருங்கும் போது முதல் மாதம் முடிஞ்சிருக்கும். அவங்க செருப்பை கழட்டி விட்டு உள்ளே போகலாமா, முன்னாடி போகலாமா, பின்னாடி யோசிச்சு முடியல, பிரசங்கம் முடிஞ்சிருக்கும். நேரம் நின்று அவங்க போயிடுவாங்க. கடன் திருப்பலி அதல்ல. ஆண்டவருக்குள்ளாக 1 மணி நேரத்தை கொடுத்து பாருங்கள். சாமி என்ன கேட்குற, நீ உண்டியில் காசு போடலான்னு பரவாயில்லாம், ஒரு நேரத்தை 1 மணி நேரத்தை முழுமையாக கொடு, வாழ்ந்து சிறப்பாய் என்பது தாழ்மையான கருத்து. இன்றைக்கு ஒரு சில மனிதர்கள் படித்ததாலோ பட்டம் பெற்றதுனாலோ மேதாவித்தனத்தினாலோ மறைவரை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் முன்பாய் மிடுக்காய் எழுந்து வெளியே போவார்கள். அது கௌரவமா? அவமானம். ஆண்டவரை புறக்கணித்து செல்கிற அடங்கா மனம், முரட்டுத்தனம். சில பேர் ஆலயத்திற்குள்ளாக வந்து காரை நிறுத்துவார்கள், ஸ்கூட்டரை நிறுத்துவார்கள், சைக்கிள் நிறுத்துவார்கள், செருப்பை வெளியே நிறுத்திவிட்டு அவர்களும் வெளியே நிற்பார்கள். இதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லும்போது அந்த குரல் காதில் கிடைக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நம் தலையில் விழ வேண்டும். உள்ளத்தையும் உடலையும் அது புத்துணர்வு சிலுக்க செய்யும். வேடிக்கை பார்க்க வருவதல்ல. we should never be a spectator, we should be a participant. பங்கேற்பாளராகத்தான் அழைக்கப்படுகிற ஒழிய பள்ளியில் பார்வையாளராக அமர்ந்திருப்பதால் பயன் எதுவும் கிடையாது. அதற்கு வீட்டிலேயே அமர்ந்து டிவி பார்க்கலாம், வீட்டிலே அமர்ந்து வாட்ஸ்அப் பார்க்கலாம், வீட்டிலே உட்காந்து சர்ஃபிங் பண்ணலாம். யாரை ஏமாற்ற? பூசி வல்லியான்னு கேட்பாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் தேடுகிறார். சக்கேவை அன்னார்ந்து பார்த்து தேடினார், இன்று இறங்கி அவனோடு தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம ஏமாற்றக்கூடாது. அதனுடைய தாழ்மையான கருத்து. நன்றி தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இப்பொழுது எனக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கிற தந்தை அவர்களே. இந்த கேள்வி என்னவென்றால், இதன் தொடர்ச்சியாக இருக்கின்றது. 24ஆம் வசனத்தை தொட்டு இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த சவுல் தொடக்கத்தில் இருந்தே கடவுள் ஒரு திட்டம் வகுத்திருந்தால் தனக்கு இன்னொரு திட்டம் வகுத்து கொண்டு அதிலே பொருள் பார்க்கின்ற ஒரு நபராக இருப்பதை பார்க்கின்றோம். அவர் செய்த தவறு என்னவென்று சாமுவேல் தெரிந்துவிட்டது. சாமுவேல் கேட்கின்றார், இருந்த பொழுதும் கூட அந்த வீரர்கள் செய்தார்கள், ஆண்டவர் செய்தார்கள், இப்படியெல்லாம் பிறரை கை காட்டி கொண்டிருந்த அந்த சவுல் மனம் மாறினாரா? செய்த தவறை ஏற்றுக்கொண்டு மனம் மாறினாரா? அந்த மனமாற்றம் உண்மையாகத்தான் இருந்ததா, இல்லை மனம் மாறுவதை போன்று இங்கேயும் நடித்தாரா என்ற கேள்விகள்லாம் இருக்கின்றது. இனி சவுலின் வாழ்க்கையில் தீர்ப்பு சொல்லியாகிவிட்டது. இனி சவுலின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தான் நான் கேட்டுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் தந்தை அவர்களே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி எழுதுன்னு வசனம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. பார்ப்போம். ஆகையா நீங்கள் கேட்க கேள்வி அழகான கேள்வி, ஒரு சில கருத்துக்களை முன்னிறுத்துகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இவ்வளவு தப்பு பண்ணி ஆண்டவர் உணர்த்த பிற்பாடும் திருந்தலாம் அப்படின்னாக்க அவன் அரசனே இல்லை, அருள்பலி பெற்றவனே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். அதுக்கு சவுல் எல்லளவு இடம் கொடுக்கல. அதில் 2 கட்டமாக மனம் வருந்துகிறார். முதல் கட்டம், பாவங்களை செய்துவிட்டேன் மன்னியுங்கள். 2வது கட்டம், கொஞ்ச நாளாவது இரக்கம் காட்டுங்கள். இந்த 2 நிலைகளிலே அவர் தன் மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அது ஒரு அழகான காட்சி. இப்படி மனவருந்தி மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் இறங்காதிருப்பாரா என்ற ஒரு கேள்விக்கு விடை என்ன என்பதை பற்றிய வினாக்களோடு இந்த பகுதியை நம்ம அணுகிச் செல்வோம். 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்துவிட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன். ரொம்ப அழகான வசனம். ஏறக்குறைய 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியை வாசிப்போமே. அவன் ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான், என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. அதே வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை சவுல் பயன்படுத்துகிறார். உன் வீரர்களுக்கு அஞ்சி இறைக்குரலுக்கு செவிமடுக்காமல் அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து வீரர்களின் வார்த்தையை நிறைவேற்றின வழிய ஆண்டவரின் வார்த்தையை நான் மீறிவிட்டேன். அதான் சொல்லாமல் சொல்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே மேலே கடவுள் என்ன அக்யூஸ் பண்ணாரோ அதை தனதாக்கி நல்ல ஒரு மனமாற்றத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இதுதான் கன்ஃபெஷன், ட்ரூ கன்ஃபெஷன். ரொம்ப அழகாக சொல்கிறாரு.
இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் அவன் மீறுதலை குறித்து மனம் வருந்தி, இவரை திருப்பொழிவு செய்தனே என்று மனம் வருந்தி அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். அந்த இரக்கத்தின் தாடுகள் மேலும் கிருபையின் மூலம் தெளித்து தன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஜெபித்து திரைச்சலை விலக்கி வெளியே வந்து மக்கள் கொண்டு தெளித்து பாவ பரிகார பலி நிறைவேற்றுவார்.